السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفي قلوبهم مرض أم ارتابوا أم يخافون أن يحيف الله عليهم ورسوله بل أولئك هم الظالمون. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم صدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் எல்லாம் அல்ல அல்லாஹ் திருநாமம் வார்த்தைகளை ஆரம்பிச்சிருக்கிறேன். சலாம் சலவாத்தும் கண்பணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், மக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீது என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நூர் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்கிறோம். துவக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்: இவர்களின் உள்ளங்களில் ஏதேனும் நோய் இருக்கிறதா, அல்லது அவரை பற்றி ரசூலை பற்றி இவர்கள் சந்தேகிக்கிறார்களா, அல்லது அல்லாஹ்வும் தூதரும் இவர்களுக்கு அநியாயம் செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறார்களா? அவர்கள் அநீதி செய்யப்படவே மாட்டார்கள். இவர்கள் தான் வரம்பு மீறும் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் இவ்வாறு செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த மக்கள் எதை குறித்து பயப்படுகிறார்கள்? அல்லாஹ் ரசூல் தங்களுக்கு அநீதி இழைத்து விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள். இதே ஒரு உளவியல் சிந்தனை இருக்கிறது. மனிதன் எப்படி இருக்கிறானோ அதுபோலத்தான் பிறரையும் அவன் பார்ப்பான். அரபியிலே ஒரு பழமொழி: ஒவ்வொரு பாத்திரமும் அது தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்தும். காவல்துறை அல்லது உளவுத்துறை அதிகாரிகள் யாரை பார்த்தாலும் சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பாங்க. அவருடைய வேலை, அந்த வேலையினுடைய நீட்சியாக குடும்பத்திலும் பார்ப்பார்கள், உறவுகளிலும் பார்ப்பார்கள், எல்லாவற்றிலும் தன்னை போலவே பிறரை பார்க்கிற ஒரு மனநிலை. அதுபோலத்தான் இந்த இறை நிராகரிப்பாளர்களும் அல்லாஹ் ரசூல் தங்களுக்கு அநீதி இழைத்து விடுவார்களோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் தான் அநீதி செய்யக்கூடிய, ஏற்கனவே இவர்கள் அநீதி செய்து கொண்டிருக்கிற காலத்தினால்தான் இந்த குணம் மற்றவர்களுக்கு இருக்கிறதோ என்று அவர்கள் சந்தேகிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். தன்னிடத்தில் இருப்பதை பிறரிடத்திலே பார்க்கிறோம். சராசரி மனிதர்களுக்கும் இறைநேசர்களுக்குமான பெரிய வித்தியாசம் உள்ளது. சராசரி மனிதர்கள் உலகை திருத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இறைநேசர்களோ தன்னை திருத்தினால் போதுமானது, உலகம் தானாக திருந்துவிடும் என்று சொல்வார். கிட்டத்தட்ட இந்த கருத்தோட்டத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. உலகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் கொஞ்சம் பித்தலாட்டமும் அவமானமும் சொல்ல முடியாத துன்பங்களும் ரணங்களும் இருப்பதற்கான காரணம் உளவியல் ரீதியாகவே பாதிக்கப்பட்ட மனிதனுக்குத்தான் இவ்வாறு தெரிகிறது. இவன் உள்ளே அமைதியாகிவிட்டான், இவன் உள்ளே
நிரப்பமாகிவிட்டார். வெளியே நடப்பதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு காரணத்திற்காக நடத்துகிறார் என்று எண்ணி அதை கடந்து போகிற மனநிலையை பெற்றுவிடுகிறார். திருத்த வேண்டியது உலகம் அல்ல, திருத்த வேண்டியது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே திருத்தத்தை காணும். தன்னை போலவே பிறரை பார்ப்பான் என்கிற இந்த செய்தியும் ஒரு மனிதன் தானாக திருந்திவிட்டால் உலகமும் திருந்திவிட்டதாக அவன் நினைப்பான். எனவே சீர்திருத்தவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் முதலில் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைநேசர்கள் விரும்புகிறார். இறைநேசனுடைய வழிகாட்டுதல் இப்படித்தான் இருந்தது. தன்னைத்தான் திருத்த வேண்டும். ஒருவரை நோக்கி நாம் கை சுட்டுகிற போது, நீட்டுகிற போது ஒரு விரல் அவர்களை நோக்கி நீட்டுகிறது, மீதி இருக்கிற 3 விரல்களும் நம்மை பார்த்துதான் நான் சொல்லுவேன். எதிரில் இருக்கிறவன் எவ்வளவு அழுக்கோ அதை விட 3 மடங்கு நாம் அழுக்கும். அதுதான் அதனுடைய தத்துவம். இன்னும் சொல்ல போனால் இங்கே அழுக்கு இருக்க போய்த்தான் அந்த அழுக்கு நமக்கு தெரிகிறது. இல்லாவிட்டால் அது அழுக்காக தெரியாது, அவமானமாக தெரியாது. எனவே நாம் சரியாகிவிட்டோம் என்று சொன்னால் எதிரில் இருக்கிறவர்கள் சரியாகிவிட்டார். நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி என்ன, எதிரில் இருக்கிறவன் அவனுடைய குறையை காட்டவில்லை, நம்முடைய குறையை காட்ட. கண்ணாடி என்ன செய்யும்? கண்ணாடி நம்மிடத்தில் இருப்பதை அப்படியே காட்டும், கூட்டி குறைத்து காட்டாது. அதில் பலவிதமான கருத்துக்களை நமக்கு ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணாடியை போல ஒரு மூமின் வாழ்ந்து விட வேண்டும். கண்ணாடி தனக்கு முன்னால் இருக்கிறவருடைய நிறையோ குறையோ சொல்லும், கூட்டி குறைத்து சொல்லாது. கண்ணாடிக்கு முன்னால் வந்து நின்றால் தான் சொல்லும், மற்ற நேரங்களில் சொல்லும். அதுபோல தேவைப்பட்டால் தான் பிறரை பற்றிய விமர்சனம், தேவைப்பட்டால் தான் பிறரை பற்றிய செய்திகள் சொல்வது என்கிற மனநிலைக்கு நாம் மாறிவிட வேண்டும். அதற்கென்று மெனக்கெட்டு அதற்கான சூழலை உருவாக்கி கொண்டு ஒருவரை பற்றி சொல்வதற்கு நமக்கு எந்த தேவையும் கிடையாது. ஏனென்றால் எந்த மனிதனும் பிறருடைய நன்மை தீமைக்கு பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலரை தவிர பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக பொறுப்பேற்க வேண்டும், ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்காக பொறுப்பேற்க வேண்டும், தலைவர்கள் தங்கள் தொண்டர்களுக்காக பொறுப்பேற்க வேண்டும். மற்றபடி பொதுஜனங்களுக்கு இதில் வேலை கிடையாது. நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு நாம் தான் பதில் சொல்ல வேண்டும், பிறர் வந்து பதில் சொல்ல தேவையில்லை. அதுபோல பிறரை குறித்து நமக்கு கேள்வி கேட்கப்பட மாட்டாது, நம்மை பற்றியும் அவ்விடத்தில் கேட்கப்பட மாட்டாது. எனவே பிறரை பற்றி கேட்கப்படாது என்கிற போது நம்முடைய பொன்னான நேரத்தை ஏன் அதற்காக செலவழிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். மணியினுடைய வேல்யூ நமக்கு தெரிகிறது, பணத்தினுடைய அருமை தெரிகிறது. ஆனால் நேரத்தினுடைய அருமை நமக்கு தெரிந்தால் பணத்தை விட உலகத்தின் மிக பெரும் சொத்து நேரம் தான். அல்லாமா பூசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஒரு பெரிய கவிதை படித்திருக்கிறார்கள், குருதா என்று சொல்லப்படும் ஒரு கவிதை. அதிலே நபியை இப்படி வர்ணிக்கிறார்கள், கத்தஹரி ஃபீ ஹிமமி, உங்கள் வீரம் எப்படிப்பட்ட வீரம் தெரியுமா? காலத்திற்கு நிகரான வீரம் என்று சொல்கிறார். உலக கவிஞர்கள் எல்லாம் வீரத்திற்கு ஓமானமாக ஒப்பீடாக சிங்கத்தையோ மலையையோ இன்ன பிற வலுவான பொருட்களையோ உதாரணமாக காட்டி பாடுகிற வேளையிலே இமாம் பூசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாத்திரம்தான் காலத்தை இதற்கு ஓமானமாக காட்டுகிறார். காலம்தான் உண்மையில் வலிமையானது. மற்ற சிங்கமோ மலையோ இரும்போ அதைவிட சக்தி மிகுந்த ஒன்று வருகிற போது அது அடிபட்டு போய்விடும். ஆனால் காலத்துக்கு முன்னாலே யாரும் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இறைவனுடைய மிக நெருக்கமான படைப்பு அல்லது இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருப்பது காலம். வானத்தகன் நானே காலம் என்று சொன்னது. இறைவன் தான் காலம், காலம் தான் இறைவன். ஆனால் அந்த ஒரு சிக்கலான அந்த கருத்தை நாம் மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது. வானத்தகன் மீதி எல்லை ஒன்னகா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நானே காலமாக இருக்கிறேன். ஆனால் இந்த மனிதன் காலத்தை ஏசுகிறான்.
எபன ஆதம் லா தசுப்புத்தகன், மனிதனே காலத்தை ஏசாதே, வானந்தகன் நானே காலமாக இருக்கிறேன், எதி என் கைகளில் தான் இரவு பகலும் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே காலத்தையும் இறைவனையும் பிரித்து பார்க்க முடியாது. சொல்ல போனால் காலம் என்று தனியாக எதுவும் கிடையாது. காலம் என்று நேற்றைய காலம், இறந்த காலம், நிகழ்காலம் அல்லது எதிர்காலம், பனிக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், வேனல் காலம், எதையோடு இணைத்து சொல்லுகிறோமே. காலம் என்று தனியாக ஏதாவது இருக்கிறதா? நிகழ்வு என்று ஒன்று இருந்தால்தான் காலத்தை அடையாளம் காண முடியும், இல்லாவிட்டால் காண முடியாது. நேற்று என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான் நேற்று. இன்று இப்பொழுது என்பது ஏதோ ஒரு செயலோடு பிண்டி பிழைந்திருப்பது தான் இன்று. நாளை என்பது நம்முடைய கற்பனையில் திட்டமிட்டிருக்கிற சில நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான் நாடு. காலம் எப்போதும் தனியாகவே கிடையாது. எனவே காலத்தை ஏச வேண்டிய அவசியம் கிடையாது. காலத்தை ஏசினால் எதுவும் நடக்கப் போவதில்லை. எப்போதுமே நம்முடைய எண்ணத்துக்கு மாற்றமாக நடக்கிற போது ஒரு கோபம் ஏற்படும், ஒரு இயலாமை, ஒரு ஆற்றாமை. யாருக்கு கோபம் வராது? தன்னை புரிந்து கொண்டவனுக்கு கோபம் வராது. ஒரு விமான நிலையத்தில் விமானம் தாமதமாகிறது. பல்வேறு தொழிலதிபர்கள், பல்தரப்பட்ட மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். விமான அறிவிப்பு தாமதமாக வரும் என்கிற அறிவிப்பு பலரையும் கோபம் கொள்ள செய்கிறது. முதல் அறிவிப்பு சரித்துக் கொள்கிறார், அவ்வளவுதான், அரை மணி நேரம் தாமதம். அடுத்து அரை மணி நேரம் கழித்து இன்னும் அரை மணி நேரம், இரண்டாவது அறிவிப்பு, இப்போ கொஞ்சம் சூடாகிறாங்க. அடுத்த அறிவிப்பு இன்னும் அரை மணி நேரம், எல்லாம் டென்ஷன் ஆகிடுச்சு. அடுத்து அரை மணி நேரம், எல்லாம் விமான பொறுப்பாளர்களை சண்டை எடுத்து. ஒருத்தர் மட்டும் ரொம்ப அமைதியாக உட்காந்து எதையும் எழுதிட்டு இருந்தார். அந்த சண்டை போட்டவங்கலாம் நேரம் அவர்கிட்ட திரும்பி வந்தார். ஏங்க உனக்காக சேர்த்த நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம், ஜம்முன்னு உட்காந்து எதையும் எழுதிட்டு இருக்கார். அவர் சொன்னாரா, நீங்கள் சண்டையிடுவதால் எதுவும் நடக்க போகுது, ஆனால் என்ன செய்யலாம், இந்த கிடைத்த நேரத்தை பயன்படுத்தலாம். நான் எனக்கான நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். முதல் அரை மணி நேரத்திலே ஒரு பொதுக்கூட்டத்திலே பேச வேண்டிய செய்திகளை நான் குறிப்பிடுத்தேன். இரண்டாவது அரை மணி நேரத்திலே போர்டு மீட்டிங்கில் என்ன பேசணுங்கிற குறிப்பிடுத்தேன். மூன்றாவது அரை மணி நேரத்தில் அடுத்த வாரத்திற்கான செய்திகளை, நிகழ்ச்சிகளை திட்டமிட்டேன். அடுத்த அரை மணி நேரத்திலே இன்னொரு கூட்டத்திற்கான தயாரிப்புகளை நான் தயார் செய்தேன், வேலையை முடித்தேன். கோபப்பட்டாலும் இப்படித்தான், கோபப்படாவிட்டாலும் இப்படித்தான். நாம் எப்படி அதை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறோம் என்பதுதான் இருக்கிறது. இந்த லெவல் கிராஸில் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக எல்லாம் முட்டிக்கிட்டு நின்று லேட்டாகும். இதுவே ஒழுங்காக வரிசையில் நின்றால் மிகச் சுலபமாக அதை கடந்துள்ளார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களுக்கு பண்புகளை சொல்லுகிற போது அவன் சாலைகளில் இடையூறு தர மாட்டான் என்கிற செய்தி ஒன்று சொன்னான். ஹக்கு தலீக், பாதைக்கான ஒழுங்கு, பாதையில் ஒழுங்கு, பாதைக்கு ஒழுங்கு இருக்கிறதா? சஹாபாக்கள் இருக்கிறது. கண்களை தாழ்த்திக் கொள்வது, சலாம் சொல்வது, சலாம் சொன்னால் பதில் சொல்வது, பிறருக்கு இடையூறு தராத வண்ணம் அங்கே சாலையை பயன்படுத்துவது. எத்தனை பேர் இன்றைக்கு கடைபிடிக்கிறது? ரொம்ப ரொம்ப நுணுக்கமான செய்திகள் தான். மனிதர்கள் வேண்டும் என்று யாரும் அதை செய்வதில்லை. அதில் கவனம் கிடையாது. பேருந்திலே பயணம் செய்கிற போது அடுத்த ஒரு இருக்கைக்கு ஒருவர் வந்து உட்கார்கிறார் என்று சொன்னார், உடலை அசைத்து கொடுப்பது நபியுடைய சுன்னத்து. அவருக்கு இடம் இருக்கிறது, அவருக்கு இடம் இருக்கிறது. அவர் பாட்டுக்கு இருப்பார். அவர் யாரோ நாம் யாரோ, முன்பின் அறிமுகம் இல்லாதவர். அவர் யாரோ நாம் யாரோ. ஆனால் கொஞ்சம் அசைத்து கொடுப்பது என்பது உடல் மொழியால் அவரை வரவேற்கிறோம் என்கிற அர்த்தம். அப்படி செய்தால் நம் மீது அவருக்கான அனுமதி. இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டதற்கு பிறகு அங்குள்ள முஸ்லிம்களுடைய வாழ்க்கை மிகச் சிக்கலாகி போய்விட்டது. அது ஒரு தவறான புரிதல். அதை சின்ன சின்ன கிடைக்கிற சின்ன சின்ன இடைவெளிகளில், இந்த உரையாடல்களின் வழியாகவும் செயல்பாடுகளின் வழியாகவும் தான் அதை அவர்கள் வென்றெடுத்தார்கள். அங்குள்ள முஸ்லிம்கள் செயல்தான் பிறரை
சீக்கிரம் சென்றடையும். சபைகளில் பேசுவதற்கு நேரம் இருக்காது, நீண்ட உரையாடலுக்கு நேரம் இருக்காது, மனம் விட்டு பேசுவதற்கு நேரம் இருக்காது. கொள்கையை ஒன்றுமே தெரியாத எளிய ஜனங்களிடத்தில் கொள்கை ரீதியாக எதை சொல்ல முடியும்? இதைத்தான் சொல்ல முடியும். எவ்வளவு உயர்வாக பேசி எப்படி மனங்களை கவர முடியாது. செயல் ஒன்றுதான் மிகச் சீக்கிரமாக சென்றடையும். அது மட்டுமல்ல, அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். மதுரைக்கு பக்கத்திலே ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி இருந்தார். அவருக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது. அந்த நிலத்திலே விவசாயம் நடந்தது. கொஞ்சம் மக்கள் வேலை செய்தார்கள். அந்த பகுதியிலே ஒரு பழக்கம் வாரம் கூலி தான். ஒரு வாரம் வேலை பார்த்தால் கூலி கொடுப்பார். ஆனால் இவர் மட்டும் தினசரி கூலி கொடுப்பார். ஒரு நாள் கூலி கொடுக்க தாமதமாகிவிட்டது. வேலைக்காரர்கள் பார்த்தார்கள், முதலாளி காணவில்லை. சரி, வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் கைகாலெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு உடை மாற்றி கிளம்புகிற நேரத்திலே முதலாளி வந்துவிட்டார். இந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வந்துவிட்டார். வந்தவுடன் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார். எங்களை மன்னிச்சுக்கிங்க, உங்களுக்கு கூலி தர தாமதமாக. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, ஏன் முதலாளி, எல்லாரும் வார கூலி கொடுக்குறாங்க, நீங்கள் டெய்லி கூலி கொடுக்குறீங்க, இதில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தாமதம், எதற்காக எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? அப்போ அவர் சொன்னார், எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, வியர்வை உலர்வதற்கு முன்னாலே கூலி கொடுத்து, அதனால் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படியா? நபியா? அவர் யார்? உரையாடல் அங்கிருந்து துவங்குகிறது, கேள்வி அங்கிருந்து பிறக்கிறது, இவருடைய செயல் வழியாக பிறக்கிறது. அவர் ஒரு கட்டத்தில் விளக்குகிறார். இந்த மொத்த மக்களும் உண்மையை புரிந்து கொண்டு உண்மைக்கு திரும்புகிறார். உரையாடல் வேலை செய்ய முடியாத நேரங்களிலே செயல், நம்முடைய செயல்தான் அவர்களை இந்த பக்கம் திரும்பும். நாமும் முஸ்லீமாக முஃமினாக இருப்பதற்கான அர்த்தம் அதற்கு முன்னால் நாம் சரியாகிக் கொள்ளும். அல்லாஹ்வும் ரசூலும் அநீதி செய்வார்களா என்று அவர்கள் யோசிக்கிறார்கள், அவர்கள் நினைக்கிறார்களா என்று கேட்டுவிட்டு, இவர்கள் அநீதி இழைக்கிறவர்களாக இருக்கிற காரணத்தினால் தான் இவ்வாறு எண்ணுகிறார்கள். நாம எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் பிறரையும் பார்க்கிற ஒரு மனோநிலை இருக்கிறது என்று சொன்னால், பிற மக்களை நாம் எப்படி பார்க்கிறோம், அது நம்முடைய வெளிப்பாடு, நம்முடைய பார்வை. லைலா மஜ்னூன், லைலா என்கிற பெண் மீது மஜ்னூன் கொண்ட அந்த அன்பு இருக்கிறது, அது யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு கட்டத்திலே அரசன் கேட்டு அவளை அழைத்து பார்த்து, இவ்வளவு அழகற்ற, ஒழுங்கற்ற, நாகரிகமற்ற உன்னையா அவன் விரும்புகிறான் என்று கேட்டபோது, இல்லை இல்லை, மஜ்னூன் கண்கள் வழியாக என்னை பாருங்கள், என் அழகு தெரியும். அதான் உண்மை. நாம் நம்முடைய கண்கள் வழியாக சில விஷயங்களை பார்க்க போய் ஒன்றுமே தெரிவதில்லை. நம்முடைய கண்கள் ஏற்கனவே சமூகம் திணித்த சில கருத்துக்களின் அடிப்படையில் இருக்கிறது, உண்மையின் அடிப்படையில் இல்லை. சென்ற வாரம் சொன்னது போல முன்முடிவுகள், சில நேரங்களிலே முன்முடிவுகளோடு நாம் வாழுகிறோம். இப்படித்தான், இதுவென்றால் இப்படித்தான், இந்த காரியம் இப்படித்தான் என்று முன்முடிவுகளோடு இருக்கிற போது அதனோட உண்மை நமக்கு தெரியாது. எனவே தான் இந்த மக்கள் எதிரிகள் அல்லாஹ்வின் ரசூலை அநீதி இழைக்கிறவர்களைப் போல் அவர்கள் கற்பனை பண்ணுகிறார்கள். உண்மை அப்படி அல்ல. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், இன்னமா கான கௌலுல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். நம்பிக்கை கொண்டோரே, இவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட விவகாரத்தில் அதற்கான தீர்ப்பை பெற அல்லாஹ் ரசூலிடம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அதற்கு அவர்கள் நாங்கள் செவி சாய்த்தோம், கீழ்ப்படித்தோம் என்று கூறுவதை தவிர வேறு எதையும் கூறுவதில்லை. இவர்கள்தான் முற்றிலும் வெற்றி அடைந்தவர்கள். வேறு எந்த கருத்து சொல்வது? அல்லாஹ் ரசூல் என்று சொன்னால் அதற்கு மேலே பேச்சு. அதுதான் ஒரு உண்மையான முஃமினுடைய அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார். ஆனால் அந்த மரணத்தை உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. உண்மையில் ஜீரணிக்க முடியாதான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நிதர்சனமாக ஒரு அம்மாவை பார்த்தபோது தான் எனக்கு தெரிந்தது. கணவர் இறந்து கிடக்கிறார், அரை நாள் ஆகிவிட்டது. அவர் கணவரை எழுப்பி கொண்டு இருக்கிறார். இன்னும் கடைக்கு போகவில்லையா? உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், போங்க கடைக்கு போய் ஜாமான்கள் வாங்கிட்டு வாங்க, டீ போட்டு கொடுக்கணும்னு எழுப்பி கொண்டு இருக்கிறார்.
அந்த அம்மாவை பொறுத்த மட்டுமே அவர் உறங்கிக் கொண்டிருப்பதாகத்தான். அந்த மரணத்தை அவரால் ஏற்க முடியவில்லை, ஜீரணிக்க முடியும். எல்லோரும் சொல்லுகிறார்கள் இறந்து விட்டார் இறந்து விட்டார், இந்த காதலே வாங்க ஜீரணிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு மருத்துவரை கூட்டி அழைத்து வந்து அந்த அம்மாவுக்கு சிகிச்சை செய்து தன்னிலை வரும்படியாக செய்து அதற்கு பிறகு சூழ்நிலையை உணர வைத்ததற்கு பிறகுதான் வெடித்து ஒரு அழுகை. அதற்கு பிறகுதான் உண்மை புரியும். அதீத அன்பினாலே சில நேரங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள மனம் தயங்கும், ஏற்றுக்கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த உமர் ஃபாரூக் அவர்கள் கொண்டிருந்த அந்த அன்பு, அவர்கள் மட்டுமா எல்லா சஹாபா. இன்றைக்கும் ஒரு தலைவர் அவர் பெயர் சொல்லப்பட்டால் அவருக்கான புகழ் பாக்கள், புகழ் மாலைகள், புகழ் வார்த்தைகள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித யாரும் இல்லை. ஒவ்வொரு கொள்கைகளை நாம் பார்த்து வந்தோம். எல்லாவற்றுக்குமே ஆயுள் மிஞ்சி போனால் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள். கம்யூனிசமாகட்டும் அல்லது வேறு பல சித்தாந்தங்களாகட்டும், அரசியல் சித்தாந்தங்களாகட்டும் அல்லது சமூக புரட்சியாகட்டும், எல்லாமே ஒரு 40 ஆண்டுகள் தாக்கு பிடித்தால் அது வருது. அதற்கு பிறகு இன்னொன்று வந்து அதை அழித்து. ஆனால் என்றைக்கும் ஒரே நாகரிகமாக ஒரே கொள்கையாக இருப்பது இஸ்லாம் மட்டும்தான். அதை போதித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவ்வளவு கிரேஸ், சஹாபாக்கள் அவ்வளவு கிரேஸ். அது மாதிரி ஒரு தலைவர் கொண்டாடப்பட்டிருப்பாரா என்பது ஆச்சரியம். உது செய்து மிச்சம் தண்ணீர் விழுந்தால் அதை பெற்றுக்கொள்ள போட்டி, முடி வெட்டி கொண்டால் அந்த முடிகளை பெற்றுக்கொள்வதற்கு போட்டி. எங்கு நடக்கும்? எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நடிகர் நடிகைகள் அல்லது பிரபலியமான தலைவர்கள் கடித்து போட்ட ஆப்பிளை பெற்றுக்கொள்வதிலே போட்டி, பயன்படுத்திய பொருட்களை பல நூறு ஆயிரக்கணக்கான பணங்களை கொடுத்து வாங்குவதிலே போட்டி. அது மியூசியமாக பாதுகாக்கப்படுவதற்காக, பின்பற்றுவதற்காக. கொள்கைகளை யாராவது பின்பற்றினார்கள் அவர்களைப் போல உடையணியலாம், சிகை அலங்காரம் செய்யலாம், அவர்களைப் போல வாழ முடியுமா? யாராவது வாழ்வார்களா? அதற்கான முன்மாதிரி கிடையாது. சொல்லப்போனால் அதை பற்றி தெரியாது, பதிவு செய்யப்படவில்லை. எல்லா தலைவர்களும் இளமையில் எப்படி இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிறந்தார்கள் என்பது தொடங்கி அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்பதற்கு வரைக்குமான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெறுமனை பதிவு செய்யப்படுகிறது. அதனுடைய அறிவிப்பாளர்களுடைய வரிசையும் அவருடைய வரலாறும் சேர்த்து பாதுகாக்கப்படுகிறது. இதுபோல ஒரு விஷயம் எங்குமே இருக்காது, எந்த வரலாற்றையும் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள் என்றால் எப்போது சொன்னார்கள், யார் முன்னிலையிலே சொன்னார்கள், என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள், எதற்காக பயன்படுத்தினார்கள் உள்ளிட்ட அத்துணை தகவல்களும் பதிவு செய்யப்படுகிறது. அதை அறிவித்த நபர் யார், அவருடைய பின்னணி என்ன என்பது உட்பட பதிவு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க வஃபாத்தாகி இருக்கிறாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். யாராவது நபி இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களை நான் வெட்டுவேன் என்று உருவிய வாளோடு இருக்கிறார். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கிட்டே சென்று ஒரு இறைவசனத்தை ஓதுகிறார். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் கிடையாது. இதுபோல எண்ணற்ற தூதர்கள் வந்து போயிருக்கிறார்கள் என்கிற இந்த வசனத்தை ஓதி காட்டியதும் கை நழுவி வாழ் விழுந்து விட்டது, கண்ணீர் வந்துவிட்டது. அந்த வசனம் அவர்களை தோன்றிவிட்டது. அந்த வசனம் ஒரு உண்மைக்கு புரிய வைத்து விட்டது. அந்த வசனத்திற்கு முன்னே அவர்கள் அப்படியே அடிமையாகி போய்விட்டார். இன்னொரு பொழுதிலே இதே உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பணிப்பெண் ஒரு பாத்திரத்தை உடைத்துவிட்டார். உமர் அவர்களை பற்றி நமக்கு தெரியும், கடும் கோபக்காரர் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னணியிலே ஒழுங்கை எதிர்பார்க்கிற மனிதர் என்பதை இந்த உலகம் சொல்ல தவறுகிறது. யாரெல்லாம் கோபக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மிக மிக ஒழுங்கை எதிர்பார்க்கிறது. அந்த ஒழுங்கு நடக்காத போதுதான் கோபம் வருகிறது. ஏன் கோபம் வருகிறது? முன்கோபியா? கிடையாது. எல்லா நேரமும்
24 மணி நேரம் கோபமா? கிடையாது. எல்லா மனிதனிடத்திலும் எரிந்து பேசக்கூடியவரா? கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு தள்ளுங்கள். நம்முடைய பகுதியிலே நமக்கிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கோபக்காரர் இப்படி எல்லாம் இருப்பாரா? அவருடைய வாழ்க்கையிலே அதிகமாக கோபப்படுகிறார் என்பதனாலே அவர் கோபக்காரர் சொல்லுகிறோமே தவிர, காலையில் எழுந்தது முதல் இரவு வரைக்கும் அவர் கோபப்பட்டு கொண்டே இருக்க மாட்டார், எரிந்து விழுந்து கொண்டே இருக்க மாட்டார். அவருடைய குணநலன்களில் இது கொஞ்சம் அதிகமாக தோன்றும், அவ்வளவுதான். ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று சிந்தித்தால் அவர்களுக்கு ஒழுங்கு பிடிக்கும். நமக்கு எப்படி ஒழுங்கின்மை பிடிக்கிறதோ அது போல ஒழுங்கு பிடிக்கும். சமீபத்தில் ஒரு உளவியல் மருத்துவர் இடத்துல ஒரு கேஸ் வந்துச்சு. கணவன் மனைவி 2 பேருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு. இப்போ டைவர்ஸ் கேட்டு வந்து நிற்கிறாங்க. என்ன காரணம்? ஒழுங்காக கவனித்துக் கொள்கிறார். பிள்ளைகளை பார்க்கிறார். உங்களை கவனிக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். என்னதான் பிரச்சனை? டாக்டர், நான் அந்த அம்மா சொல்லுவேன், நான் பிறந்ததிலிருந்து எனக்கு எல்லாம் ஒழுங்காக இருக்கும். ஆர்டர். சீனி டப்பாக்கு அடுத்து தான் நாட்டு சர்க்கரை இருக்கணும், நாட்டு சர்க்கரைக்கு அடுத்து தான் உப்பு இருக்கணும், உப்புக்கு அப்புறம் தான் புளி இருக்கணும், அப்புறம் ஷூ ரேக் கூட எப்படி இருக்கணும்? ஏன் ஷூ, ஒய்ஃப் ஷூ, மூத்த பையன், அப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கும். கார் சாவி இங்கே தான் இருக்கும், பைக் சாவி இங்கே தான் இருக்கும். ஆனால் என் வீட்டுக்காரர் ரொம்ப தலைகீழ். அவர் இந்த ஸ்கூல் பிள்ளைகள் வரும் இல்லையா, ஸ்கூல் பிள்ளைங்க எப்படி வரும்? சின்ன பிள்ளைங்க செருப்பை வீசிட்டு தான் வரும், பேக்கை தூக்கி போட்டுட்டு தான் வரும். அவர் ஸ்கூல் பிள்ளை மாதிரியே இப்பவும் இருக்காரு. 2 பிள்ளைக்கு தகப்பனாயிட்டாரு. நானும் திருத்த பார்க்குறேன், முடியவே. ஒழுங்கில்லை. இந்த அம்மாவுக்கு கோபம் சொல்லி பார்த்து என்னெல்லாம் நடந்திருக்கும். இந்த டைவர்ஸ் கேட்டு வர்றதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்திருக்கும்? அன்பாக சொல்லி பார்த்து, அதிகாரமாக சொல்லி பார்த்து, மிரட்டி, அத்துணை கருத்து வேறுபாடுகளுக்கும் அந்த மனுஷன் வளையலன்னு ஒன்று தான். இவரோட குடும்பம் நடத்த முடியாதுன்னு அந்த அம்மா கிளம்பி வந்திருக்கு. இப்போ டாக்டர் சொன்னாங்கன்னா, இவரை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், நல்ல மனுஷன். பிடிக்கல, அவருக்காக என்னெல்லாம் செய்யும், என்ன வேணாலும் செய்யும். என்ன செய்வீங்கல்ல, அவருக்காக ஒன்று செய்யுங்க. அவர் கலைத்து போடக்கூடிய பொருட்களை எல்லாம் அடுக்கி வையுங்கள். முடிஞ்சு போச்சு. அடுக்கி வைக்கிற வேலை உங்களோட வேலை, கலைத்து போடுகிற வேலை அந்த வேலை, அந்த அடுக்கு வேலை. இப்படி நீங்கள் முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். எங்கெல்லாம் கோபக்காரர்கள் இருக்கிறார்களோ பின்னணியிலே ஒழுக்கம், நேர்மை, ஒழுங்கு என்கிற ஒரு செய்தி. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு படிப்பெண் வந்து கீழே பாத்திரத்தை உடைச்சிட்டாங்க. என்ன, அந்த அம்மா டக்குன்னு சுதாரித்து குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஆரம்பிச்சு. ஒல் காதிமீன் கைத ஒல் ஆஃபீன அனின்னாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். நல்லடியார்கள் எப்படி தெரியுமா? கோபத்தை மென்று விழுங்கி விடுவார்கள், குற்றங்களை மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுபோல நல்லறங்களை செய்கிறவர்களைத்தான் நேசிக்கிறான் என்று இந்த வசனத்தை ஓதியது செய்த உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் கோபத்தை வென்று விடுகிறேன், மன்னித்து விடுகிறேன், நான் நல்லடியார்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உடனே சரணாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் இதைத்தான் சொல்கிறான். உங்களுக்கிடையே இதையேனும் தீர்க்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ் ரசூல் பக்கம் வாருங்கள் என்று சொன்னால் வெறும் பேச்சளவில் அல்ல, நாங்கள் செவிசாய்த்தோம், நாங்கள் கீழ்ப்படித்தோம், இந்த வார்த்தை தான். இதை தவிர வேறு எதுவும் சொல்லுவோம். அது பொதுவாக ஒரு ஒழுங்கு தான். இப்போது இபி பில் அதிகமாக வந்துட்டு தப்பாகவே போட்டாங்க கவர்மெண்ட். ஒன்று தப்பாக போடுறாங்க, அது வேறு விஷயம். தப்பாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போனவொடனே என்ன சொல்லுவாங்க? சார் முதல்ல கெட்டுக்க, அதுக்கு வரப்பா ஃபஸ்ட் உபே, முதல்ல கீழ்ப்படி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை சொல்கிறான், நீங்கள் வெளிப்படுத்துகிற ஒன்றையும் உங்கள் உள்ளங்களில் தோன்றுகிற ஒன்றுக்கும் கேள்விகளை கேட்க. உள்ளத்தில் தோன்றக்கூடியது நீங்கள் செய்ததற்கும் செய்வதற்கும் உங்கள் உள்ளத்தில் தோன்றக்கூடிய விஷயத்திற்கும் அல்லாஹ் உங்களை கேள்விகள் கேட்க. உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாங்க, நாங்கள் செய்ததற்கு கேள்வி ஓகே, ஆனால் எங்கள் உள்ளத்தில் அது எங்கள் கட்டுப்பாடு இல்லை. உள்ளத்தில் பலவிதமான சிந்தனைகள்.
இதற்கும் கேள்வி எனக்கு என்று சொன்னால் நாங்கள் எங்கே போவது என்று கேட்டபோது நபிகள் சொன்னாங்க, யூதர்களைப் போல சமீனா வாசைனா நாங்கள் கேட்டோம், எங்களால் இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்லி பழகாதீர்கள். சமீனா வாத்தனா நாங்கள் கேட்டோம், நாங்கள் அடிபடுகிறோம் என்று சொல்லி பழகுங்கள் என்று எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்படி சொன்னதற்கான பரிசாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஒரு வசனம் இறக்குகிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு ஆன்மாவும் அதனுடைய சக்திக்கு மீறி சோதிக்கப்படுவதில்லை, அது தக்லீஃப் செய்யப்படுவதில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். முதல்ல கேட்டுக்கொள்கிற பழக்கம் அது நல்லது. பெற்றோரிடத்திலும் சரி, சக மனிதரிடத்திலும் சரி, அல்லாஹ் ரசூலிடத்திலும் சரி, நாம் கேட்போம், அதை பின்பற்றுவோம். இதுதான் வெற்றியாளர்களுக்கான அடையாளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அல்லாஹ் ரசூலின் பக்கம் வாருங்கள் என்று சொன்னால் நாங்கள் கேட்க வாரோம், அவ்வளவு. அதற்கு மேல் உண்டான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துக்கொள்வார். அதை கேட்கும் முன்னரே அல்லது அந்த பிரச்சனை துவங்கும் முன்னரே நாம கற்பனை செய்து கொண்டு பயந்து கொண்டு நாம ஒரு முடிவெடுப்பது என்பது ஒரு வெற்றியாளருக்கு, நல்ல மனிதர்களுக்கு அழகல்ல என்கிற பாடத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். ரொம்ப கொட்டி கிடக்கிறது திருக்குறான், அவ்வளவு வாழ்க்கையில் செய்யும். அது காலமெல்லாம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு திரும்ப திரும்ப அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. ஒரு மனிதன் திருக்குறானையும் அதனுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களையும் பேண துவங்கிவிட்டாலே எல்லாமே சரியாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதரை பார்த்து புன்னகைப்பது அது ஒரு சுன்னத் தர்மம். தபஸ்ஸுமுக்க இந்த அகிக்க சதகத்துல் லக். உன் சகோதரனை பார்த்து சிரிப்பது, புன்னகைப்பது கூட உனக்கு தர்ம கணக்கில் எழுதப்படும். இந்த புன்னகை எத்தனை பல்வேறு இறுக்கங்களை உடைத்துவிடும் தெரியுமா? சண்டையே இருக்கட்டும், பிரச்சனையே இருக்கட்டும், ஆனால் ஒன்றுமே நடக்காதது போல நீங்கள் நாம் ஒரு சிரிப்பை சிரித்து விட்டால் அந்த சினாரியோ, அந்த காட்சி அப்படி அடியோடு மாறிவிடுது. நேற்று வரைக்கும் சண்டை, எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் அவனுக்கு. இருந்தாலும் அந்த சூழ்நிலையினுடைய இருக்கம் போய் ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை தோற்றத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றும், இறுக்கங்களை தடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. குல்லுபனி ஆதமின் ஹத்தாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதத்துடைய பிள்ளைகள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள். அந்த தவறிலிருந்து பாடங்களை கற்று தெளிந்து மாறுவதற்குத்தான் இந்த வாழ்க்கை. ஒருத்தர் அழகாக சொன்னார், முழு மனுஷன் ஆயிட்டான்னு சொன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை உலகத்தில் விட்டு வைப்பதில்லை, உடனடியாக கபூல் செய்து விடுகிறான், தன் பக்கம் அழைத்து விடுகிறான். ஒரு மனிதன் நிறைவு பெறுகிற தருணத்திலே எல்லா குறைகளையும் நிறைவு செய்து அவன் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய தருணத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழைத்து கொண்டார். அதுக்கு மேலே துன்யாவிலே வேலை இல்லை. தவறிலிருந்து திரும்ப திரும்ப சரியாக்குவதற்குத்தான் இந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப பாடங்களை, நேற்று ஒரு பாடம், இன்றைக்கு ஒரு பாடம், நாளைக்கு ஒரு பாடம், தினசரி பாடம், தினசரி பரீட்சை தான் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டியது. இதற்கிடையிலே கிடைக்கிற சின்ன சின்ன நேரங்களை எவ்வளவு தூரம் நமக்காக நாம் மறுமையிலே சிறப்பாக இருப்பதற்காக நாம் சேர்த்து வைக்கிறோம் என்பதில் தான் நம்முடைய புத்திசாலித்தனம் இருக்கிறது. ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, யார் வேணாலும் அரசராகிக்கலாம், யார் வேணாலும் ஆகிக்கலாம். அரசருக்கு என்ன மரியாதை கிடைக்கும் நமக்கு தெரியும். 5 வருஷம் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. காட்டில் புலி, சிங்கம், எல்லாமே எனக்கு கடிச்சாப்புறோம், பயப்பட மாட்டான். 5 வருஷம் ஜாலியாக இருக்கிற நினச்சி வருவான். சில நேரங்களில் சில ஆட்கள் வரமாட்டான். இப்போ ஒரு அரசன் வந்தால் என்ன அரசராக்குங்கன்னு சொல்லிட்டு வாலேட்டரே வந்தான். வந்து அவன் என்ன செஞ்சான்னா, ஒவ்வொரு வருஷத்துலேயும் அவன் அரசன் தான், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்ல. முதல் வருஷம் கேட்டான், இந்த 5 வருஷம் முடிந்தோடனே எந்த காட்டில் கொண்டு போய் விடுவீங்கன்னு கேட்டான். ஏன் அரசன், உங்களுக்கு அதுக்குள்ளே ஆசை வந்துட்டான்? இல்லை, சும்மா சொல்லுங்கள். இடத்த காட்டினாங்க. உடனே அங்கே பார்க்க போனான். போய் அதை சீர்திருத்தம் செய்ய ஆரம்பிச்சான். அந்த காட்டை என்ன செய்யணும், டெய்லி விசிட் போகிறது, 1 மாதத்துக்கு போகிறது, 2 மாதத்துக்கு போகிறது,
விசிட் போய் அந்த காட்டை மனிதன் வாழ்வதற்கு தகுதியான ஒரு சோலையாக மாற்றிவிட்டான். இப்போ 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் வழக்கம் போல கொண்டு போய் விடுவாங்கல்ல, சிரிச்சுக்கிட்டே போனோம். உள்ளே நடக்கிற எதுவுமே யாருக்கும் தெரியாது, கொண்டு போய் விடுறது தான் வேலை. மற்றதெல்லாம் இவன் ரொம்ப நெருக்கமான நம்பிக்கைக்குரிய ஆட்களை வைத்து அதை ஒரு மிக பெரும் பாலைவன சோலையாக அதை மாற்றிவிட்டான். இப்போ சென்ட் ஆஃப் அந்த இது நடக்கு, அரசரை காட்டில் போடுறதுக்கு போகிறாங்க. எல்லா அரசரும் அழுதுட்டு தான் போனான். இந்த ஆள் மட்டும் சிரிச்சுக்கிட்டே போனான். என்னப்பா சிரிக்கிறேன்னு கேட்கும்போது அவன் சொன்னான், அந்த ரகசியத்தை அப்போது தான் சொன்னான், நீங்கள் உங்கள் பார்வையில் அது காடு, இப்போ அந்த காட்டை நான் சோலையாக மாற்றிட்டேன். ஒரு கதை தான். இந்த கதையை நமக்கு பெரியார்கள் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நாம் போக வேண்டிய காடு மறுமை. மறுமை தான் நமக்கான காடு. அந்த காட்டை இங்கே உட்கார்ந்து வாழுகிற காலத்திலே சரி செய்யும். நாம் ஓதுகிற ஒவ்வொரு தஸ்பீஹாத்துகளும், நாம் தொழுகிற ஒவ்வொரு ரக்காத்துகளும் நமக்கு மறுமையில் நமக்கு சுபிட்சமாக, சோலையாக, சந்தோஷமாக. அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். கீழே விழலாம், தவறில்ல. எழாமல் இருப்பது தான் தவறு. ஒரு நாள் 1000 முறை கீழே விழலாம், அது தவறே கிடையாது. ஆனால் விழுந்த பிறகு எழாமல் இருப்பது தான் தவறு. அந்த குற்றங்களிலிருந்து, தவறுகளிலிருந்து பாடம் படிக்காமல் இருப்பதுதான் தவறு. பாடங்கள் எப்படி படிக்கலாம்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் படிக்கலாம், பிறருடைய வாழ்க்கையிலிருந்து படிக்கலாம். அதுக்கு தான் பிறருடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மட்டும்தான் பாடம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆயுள் போதாது, காணாது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறார். பிறருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பாடங்களை படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் கிணற்று தள்ளுறாங்களா? கிணற்று தள்ளிய கைகள் தான் ஒரு காலகட்டத்தில் அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உணவுக்காக கையேந்தி எந்த கரங்கள் கிணற்றில் தள்ளியதோ அந்த கரங்கள் அந்த யூசுப் தன்னுடைய சகோதரிடத்திலே உணவுக்காக கையேந்தி இதை செய்ய வைத்தது அல்லாஹ். உயர்வா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வாக இருக்கிற எந்த பொருளும் தாழாமல் இருப்பது. நபிக்கு ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, அல்ஃபார் சொல்லும் ஒட்டகம். சஹாபாக்களுடைய ஒட்டகங்களோட போட்டி வைப்பாங்க. எப்போ பார்த்தா நபியுடைய ஒட்டகம் ஜெயிக்கும். அதில் சஹாபாக்களுக்கு பெரிய சந்தோஷம். நபியுடைய ஒட்டகம் ஜெயித்தால் தங்களுடைய ஒட்டகம் ஜெயித்ததை போல அவர்களுக்கு சந்தோஷம். ஒரு முறை அல்ஃபா என்கிற ஒட்டகம், நபியுடைய ஒட்டகம் தோற்று போய்விட்டது. சஹாபாக்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் உயர்ந்திருக்கிற ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாழ்த்தாமல் விடுவதே கிடையாது. மனிதர்களை பொறுத்த மட்டிலே மரணத்தை ஜெயித்தவர்கள் யார் இருக்கிறார்? நபி உட்பட. உலகத்தில் ஜெயித்தே வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்துணை நபிமார்களும் இந்த உலகத்தில் உறவு விட்டிருக்க வேண்டும் இல்லையா? இல்லை, அவர்களை மரணத்தின் வழியாக பிடித்து வைத்துக் கொள்கிறார். ஏனென்றால் அவன் ஆண்டவன், மற்ற அனைவரும் அடிமை. அது நபியாக இருந்தாலும் சரி. ஓசனா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு சொல்வாங்க, அடியான் எவ்வளவு உயர்ந்தாலும் அடியான் தான். ஆண்டவன் எவ்வளவு இறங்கி வந்தாலும் அவன் ஆண்டவன். ஆண்டவன் சபைகளை இறங்கி பேசுவான், கீழே இறங்கி வரும், ரொம்ப கருணையோடு நடப்பான். அதற்காக வேண்டி அவன் அல்லாஹ் அந்த தன்மையில் இல்லை என்று அர்த்தம் இல்லை. அதுபோல அடியான் மிக உயர்வான அந்தஸ்திற்கு செல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விண்வெளிக்கு சென்றதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. இரவில் நடத்தி சென்ற அந்த அல்லாஹ் பரிசுத்தமாகிவிட்டான் தனது அடியார். விண்வெளி பயணம் என்பது, விண்வெளி பயணம் சாதாரணம் இல்லை. அதை இன்றைக்கு சாத்தியமாக்குவதற்கே எவ்வளவு முயற்சி, எவ்வளவு பணம், எவ்வளவு செலவு, எவ்வளவு மனித மூளை, எவ்வளவு உழைப்பு தேவைப்படுகிறது. எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குதிரத்தை கொண்டு, ஆற்றலை கொண்டு அவர்களை அழைத்து சென்றார் என்றால், அப்ப நபி எவ்வளவு உயர்வானவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் அடிமை தான். அல்லாஹ் அதை சேர்த்து சொல்கிறான், தனது அடியாரை இறங்கி நடத்தி சென்றான். எனவே அல்லாஹ் ரசூல் பக்கம் எப்போது நாம் அழைக்கப்பட்டாலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு செய்தி, கட்டுப்படுகிறோம் என்பதுதான். அதுக்கு பிறகு என்ன நடந்தால் அது நமக்கு பாதகமாக ஆனாலும் சரி, அது உண்மையில் நமக்கு சாதகம், நமக்கு தெரியாது, நம்முடைய சிற்றறிவுக்கு அது பாதகமாக தோணும். அது நல்ல உதாரணம். சில பொருட்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கும், பெரிய மன வருத்தம் இருக்கும். 5 ஆண்டுகள் கழித்து பாருங்கள், நல்ல வேளை ஆண்டவன் எனக்கு அது தரல, யோசிக்கிறோமா இல்லையா?
நல்ல வேலைப்பா, இந்த சம்மந்தம் எனக்கு அமையலை, நல்ல வேலை இந்த கார் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு, நல்ல வேலை இந்த வீட்டை நான் விலைக்கு வாங்காமல் இருந்தேன். இந்த நல்ல வேலைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு 5 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதும் நமக்கு நம்பிக்கை தான் செய்வான். நாம் செய்ய வேண்டிய ஒரே படி அவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுவது மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சூழ்நிலைகளிலும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற நன்மக்களாக நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். வா ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி